குழந்தைங்க எல்லாரையும் விட்டுட்டு உங்களுக்கு போய் காசு சம்பாதிக்கணுமா, தேவையா? அதுதான் தேவையான்ற மாதிரி. அதுதான் காரணமா, பணம் தான் காரணமா? பணம் காரணம் கிடையாது, கம்ப்ளீட்டாக காரணம் கிடையாதுன்னு சொன்னால் அதுவும் பொய்யா. எது உங்களோட டேர்னிங் பாயிண்டா நினைக்கிறீங்க? என் பொண்டாட்டிக்காக நான் போய் பேச போய் இப்போ நான் வெளியில இருக்கேன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? என் கேம் ஆட விடாமல் இல்லை, வாலண்டரி என்னை தள்ளப்பட்டீங்க நீங்கள். நான் என் கேம் ஆடிட்டு தான் இருக்கேன். மற்ற பிக் பாஸை தாண்டி இதுல வந்து என்னடா இது என்ன பிக் பாஸால 18+ ஷோவா? இவ்வளோ பார்வதி கமருதீன் ஒன்னா இருப்பாங்க, துஷார் அரோரா ஒன்னா இருப்பாங்க. துஷார் வெளியே போகிறது மெயின் காரணம் அரோரா தான். ஏன்னா நான் வெளியே பார்க்கும்போது இவங்க அவர் பேசுறது ரொம்ப தப்பு. கமருதீன் அந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் டெலிகாஸ்ட் ஆகி நான் வெளியே வந்தப்போ தான் பார்த்தப்ப எனக்கு ஒரு மாதிரி. ஆனா இன்னொரு பக்கம் என்னதான் சொல்றாங்க, ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு அவர்கிட்ட க்ளோஸா பேசியிருந்தா ஸ்பேஸ் இவரு இந்த ஸ்பேஸ் கொடுத்தா தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும்னு. அப்ப ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு பார்க்க ஒரு லவ்வா தோணுச்சு. பார்வதி கமருதீன் ஒரு லவ் இருக்கு அவங்களுக்குள்ள. யாரு பயங்கரமா சூப்பரா பிஆர் செட் பண்ணிட்டு போயிருக்கா? அதெல்லாம் பண்றாங்க. யாரு? நான் பிஆரோட போல. சரி, சாண்ட்ரா பிஆர் வந்த உடனே ஷி வாஸ் லைக், நீங்க வண்டியில வந்தது அப்படி அழுதாங்க. அழுது முடிச்சிட்டு சிவா அவங்க மயக்க அடிச்சு வந்தாங்க. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஷூட்டிங் போனோம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா 20 வருஷமா கஷ்டப்பட்டு போராடி கல்யாணம் பண்ணி குழந்தை இது பண்ணி ஒரு வீடு வாங்கி எனக்காக இறங்கி வந்து ஃபேமிலி இல்லாமல் அவங்க அண்ணன் இறந்து போய் அவங்க அப்பா இறந்து போய் வெளியே எவ்வளோ பேர் இந்த விஷயம் தெரியும் தெரியல. சர்வை பண்ணுவாங்களா தனியா? நீங்க எல்லாம் பண்ணுவாங்க. நான் விட்டுட்டு வரல, நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு நீ போய் குழந்தைய பார்த்துக்க, நான் கேமை பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே நிறைய பேர் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு. இட்ஸ் அ கேம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. This festive season, travel the world with Grand Royal Tours. ஸோ எனக்கு முதல்ல வந்து ஒரு பெரிய சந்தோஷம் பார்க்கும் போது. ஏன்னா ஜோடியா 2 பேரும் உள்ள போறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். ஆமாம். நான் உங்க 2 பேரும் கப்பல் இன்டர்வியூ பர்சனலாக எடுக்கும் போது சாண்ட்ரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் என் நடிப்பு எல்லாம் விட்டதுக்கு காரணமே என் குழந்தைகளை பார்த்துக்கணும். ஸோ கரியரே தொலைச்சிட்டு நான் குழந்தைங்கள பார்க்கலான்னு வந்த ஒருத்தங்க குழந்தைங்களை விட்டுட்டு 2 பேரும் பிக் பாஸ் போறாங்க. அதுவும் நினைச்சா ஃபோன்ல பேச முடியாது, கான்டாக்ட் பண்ண முடியாது, எத்தனை நாள் இருக்க போறோம்னு தெரியல. ஸோ அதுவே ஒரு பெரிய டிசிஷன். ஒருத்தர் இந்த டிசிஷனுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. 2 விதமா வெளியில பேசினாங்க. குழந்தைங்க எல்லாரையும் விட்டுட்டு உங்களுக்கு போய் காசு சம்பாதிக்கணுமா, அதுதான் தேவையான்ற மாதிரி. அதுதான் காரணமா, பணம் தான் காரணமா? பணம் காரணம் கிடையாது, கம்ப்ளீட்டாக காரணம் கிடையாதுன்னு சொன்னால் அதுவும் பொய்யாயிரும். 20% அது ஒரு காரணம் தான். 80% இல்லை 85% கெரியருக்காக தான். என்னன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஒரு 25 படம் ஹீரோ பண்ணியிருக்கேன். 20 வருடங்களாக இண்டஸ்ட்ரியில் டெலிவிஷன்லேருந்து பண்ணி சீரியல் பண்ணி படம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு தெரியும், சினிமாவில் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கடினம். ஒரு காலத்தில் படம் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு, படம் பண்ணுறது கடினமாக இருந்துச்சு, ஜெயிக்கிறது இதாக இருந்துச்சு. இப்போ வந்து படம் பண்ணுற ஈஸியாக இருக்குது, ஜெயிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாமே பிஸ்னஸ் அப்படி இப்படி போயிட்டுருக்குல்ல. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ சீசன்லேயும் வந்த ஆஃபரே அந்த கப்புள் ஆஃபர் தான். அதை ஒருவேளை அவங்க வரல அப்படி சொல்லியிருந்தேன்னா அது என்றைக்கு அப்படி நடந்ததில்லை. அவங்க பண்ணவும் மாட்டாங்க எனக்காக. வாழ்ந்ததும் எனக்காக தான், வாழ்ந்துட்டு இருக்கதும் எனக்காக தான், அதுக்காக மட்டும்தான். ஸோ எனக்காக மட்டுமே எல்லாத்தையும் இது பண்ணி தள்ளி வச்சு அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சு. ஏன்னா யாருமே இது வரைக்கும் நானாக ஷூட்டிங் போவேன், அவங்க வந்து குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. ஆனால் பேசுகிறவங்க கண்டிப்பாக அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் பார்ப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 80% என் பிரேக்குக்காக மட்டுமே போராடி உண்மையால் இப்போ வரைக்கும் அங்கே போராடிட்டு இருக்காங்க. அதுதான் அதோட விஷயம். சரி, இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா நீங்கள் உள்ளே போகும்போதே அது வந்து பயங்கர ஃபயராக போனீங்க 2 பேரும். போன உடனே எல்லாரையும் கேள்வி கேட்கறது என்னமோ எங்களுக்கு வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பிரஜன் ரொம்ப சாஃப்டா தானே பேசுவாரு, ரொம்ப அமைதியான ஒரு ஆளாச்சு. ஏன் உள்ள போன உடனே இப்படி சொல்ல வரும்போது எங்களுக்குள்ள பேசிப்போம்ல, ஓகே உங்க போகும்போதே சொல்லி அமைச்சிருப்பாங்க போல, நீங்க சும்மா போன உடனே இருக்காது, ஆல்ரெடி 25 நாள் ஆயிடுச்சு, நீங்க கெத்தா இருக்குன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க போகும்போது ரொம்ப போல்டா எல்லாரையும் கேள்வி கேட்டீங்க. நடுவில் நீங்களும் சாண்ட்ராவும் அந்த ஒரு எமோஷனா சில விஷயங்கள் லவ் ரொமான்டிக் எல்லாம் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. எது உங்களோட டேர்னிங் பாயிண்டா நினைக்கிறீங்க? என் பொண்டாட்டிக்காக நான் போய் பேச போய் இப்போ நான் வெளியில இருக்கேன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? இல்லை, அது போல்டாக உள்ளே போனது என்னன்னா, எல்லா வைல்ட் கார்டுக்கும் போகும்போது ஒரு டாஸ்க் இருந்துச்சு. சரி, நம்ம என்ன கேமை பார்த்துட்டு வந்துட்டோம். 35 நாளாக வந்து நம்ம பார்க்கும்போது ஏன்னா இவ்வளோ நடந்த சீசன்ல இந்த சீசன் இப்படி ஒரு சீசன் யாரும் பார்த்ததில்லைன்ற மாதிரி ஒரு கேள்வியாக இருந்துச்சு. எதுக்கு இவங்கெல்லாம் ஏன் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அது நம்ம குறையாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் பரிச்சயமான முகம் வரும்போது இவங்க இதுதான், இவங்க குணாதிசயங்கள் இதுதான் எல்லாருக்கும் தெரியும். தெரியாத இன்ஃப்ளூயன்சர்ஸு தெரியாத நபர்கள் போடும்போது இவங்க மேலே பிளைண்டாக ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. வைல்ட் கார்டு இறங்கும்போது, வைல்ட் கார்டு எப்போ வைல்ட் கார்டு இறங்கும்போது தான் டைட்டில் அடிப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த திருப்பி விடுவாங்க கேமை. அப்படி நினச்சி எங்களுக்கு வரும்போது நாங்கள் நினச்சோம் வெளியே இருந்து பார்த்ததை நம்ம போய் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்.
ஸோ அப்படி நடந்த விஷயம் தான். அவங்களுக்கான ஃபுட்டெல்லாம் கட்டாக இருந்துச்சு. நாங்கள் போனப்போ கிராசரி வந்துச்சு, ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. வந்த ஒரு 3 நாள் 4 நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க பெருசா அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 3 நாள் அந்த வீட்டில் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. பிக் பாஸே இறங்கினாலும் அப்படி பண்ண முடியாது. 21 நாள், அதாவது 3 வாரம்னு ஒரு விஷயம். ஒரு ஜட்மெண்ட் ஒருத்தன் 106 நாள் நடிக்க முடியாது. ஆனா நாங்க என்ன சொல்றோம், இப்போ நீங்க ஆரம்பத்துல பண்ணது எல்லாமே ஓகே தான். அந்த ஃபர்ஸ்ட் 1 வாரம் இல்ல 10 நாள் நீங்க ஆடின கேம்ல யாருமே எந்த குறையும் சொல்ல. போக போக என்ன ஆயிடுச்சு, பிரஜன் ஒரு மாதிரி கொஞ்சம் கோவக்காரா, ஒரு அரகண்டா ஆக ஆரம்பிச்சுட்டாரா? ஏன்னா மத்த எல்லாருமே அங்க தனித்தனி கேம் இருக்காங்க, உங்களுக்கு உங்க ஒய்ஃபே உள்ள சப்போர்ட்டா இருக்காங்க. ஏன்னா அதனால மேபி கண்டஸ்டன்ஸ் கூட உங்களை ஒரு சின்னதா ஒதுக்கி வைக்கிறதாவோ, இவர் என்ன இவர்கிட்ட போனாவே சண்டை போடுவாரு, போனாவே கத்தி பேசுவாரு, எல்லாத்தையும் மீறி நீங்க விக்ரம் கிட்ட அந்த வெளியில ஒரு வராண்டால பேசியிருப்பீங்க. அது ப்ரோமோவா இருக்கட்டும், அந்த எபிசோடா இருக்கட்டும், அது உங்களுடைய மொத்த பிக் பாஸ் ஜேர்னியவே மாத்தி விட்டுன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே பிரஜன் மேல அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் வேற. அதுக்கப்புறம் ஆஹா இவர் வந்து ரொம்ப ஒரு நியாயத்தை தாண்டி அவர் ஒய்ஃப்காக என்ன வேணா பண்ணுவாரு, அந்த மாதிரி ஒரு அது நீங்க உணர்ந்தீங்களா? தப்பா பேசிட்டுமே. இப்பவும் நான் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். சரி, நான் ஏன் சொல்றேன்னா, என் பக்கம் என்னன்னா என்ன நியாயம் இருக்குன்னு சொல்றேன்னா, இப்படி சொன்ன விக்ரம் கடைசியாக எவிக்ட் ஆகி வரும்போது என் கேமை பார்த்துட்டு கை கொடுத்து முதல்ல கண்ணீர் விட்டவர் அவர் தான். ஒருவேளை நான் சொன்ன பாயிண்ட் தவறாக இருந்ததுன்னா அவர் என் பக்கம் வந்திருக்க மாட்டார். அவ கூட நான் 3 டாஸ்க் ஒன்றா இருந்திருக்கேன், ஆடி இருக்கேன், ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். கடைசியான அந்த எலிமினேஷன் அந்த நெக்லஸ் கேமில் என் கேமையே நான் நாமினேஷன் ஃப்ரீலேருந்து காப்பாற்றி நான் நாமினேட் ஆகி வெளியே வந்துட்டேன். நான் வீட்டில் இருக்கேன், அவங்க நாமினேஷன் ஃப்ரீயாக உள்ளாடுறாங்க. ஸோ ஒருவேளை நம்ம கேம் தப்பாக இருந்து அவர் ஆரம்பத்துலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 2 பேர் கப்பல் கேம் ஆடுறீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவல் கேம் ஆனாலுமே நான் தான் சொல்லுவேன் பிரதர் அப்படி சொன்னப்போ அந்த இடத்துல நான் ட்ரிகர் ஆனேன். பிரதர் நான் தனியாக ஆடிட்டு இருக்கேன், ஓகே, அவங்க தனியாக ஆடுறாங்க, ஆனால் கப்பல், ஓகே, ஆனால் நீங்கள் இதே தான் பதிவு பண்ணுறீங்க. அப்போ பதிவு பண்ணி என்னை ட்ரிகர் பண்ணி கோவப்படுத்துறீங்க, அது தவறு. உங்களுக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்கா? நான் 2 நிமிஷம் கேட்டை திறக்க சொல்கிறேன், ஓகே, பிக் பாஸ்ட்டை சொல்லி நீங்கள் போய் ஒய்ஃபை கூட்டுவாங்க. சரி, என் ஒய்ஃப் என் கூட இருக்கிறதுனால நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனாக யோசிக்கிறீங்க இல்லை, அங்கே அதுதான் எல்லாருக்குன்னா அப்போ நீங்கள் டீம் ஆடுறீங்க கேம். ஓகே, என் கேம் ஆட விடாமல் இல்லை, வாலண்டரி என்னை தள்ளப்பட்டீங்க நீங்கள். நான் என் கேம் ஆடிட்டு தான் இருந்தேன், கேம் வரும்போது ஆட முடியும், சும்மா ஒருத்தனை போய் சண்டை போட முடியாது. சரி சரி. ஏன்னா அங்கே என்ன விஷயங்கள் நடக்குது, பொண்ணும் பையனும் பேசும்போது ஆப்வியஸாக பொண்ணுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாது, பசங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவாங்க. அப்போ நாங்க போய் நின்றுருக்கேன். எல்லாரும் இந்த வாட்டி பசங்க வாய்ஸ் ரைஸ் பண்றதை தாண்டி கையை ரைஸ் பண்ணிடுவாங்க போல. ஏன்னா கமருதீனா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பிசிக்கலாவே அந்த ஒரு சண்டை பிரச்சனை அது ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சீசன் 1ல இந்த மாதிரி ஆச்சு, அதுக்கப்புறம் எந்த சீசன்லயுமே இந்த மாதிரி ஆகல. இந்த வாட்டி ஏன் இந்த ஒரு கை கலப்பு பிசிக்கலா அந்த கை கலப்பு எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ ரூல்ல இல்லைன்னா அடிச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிடுவாங்க போல. யாருமே கை வச்சிட முடியாது ப்ரோ, வாய்ப்பே இல்லை. அதாவது 2 பேர் இப்ப நானும் கானா வினோத் இவ்வளவு கிட்ட போய் பேசிக்கிட்டோம், இவ்வளவு கிட்ட போய் பேசிக்கிட்டோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் ஆரம்பிக்கல. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வினோதும் நல்லவர் தான், ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ல அவரோட இயல்பான என்ன அப்படி கை வரும்போது ஒரு பொண்ணை கை நிட்டும் எனக்கு ஒரு மாதிரி போச்சு. யாருமே போக மாட்டாங்க, எனக்கு என்ன பிரச்சனை உட்காடுறாங்க. அது ஒரு வீடு தான், ஒரு ஆள் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அப்போ நான் போய் எல்லாருக்காக போனேன், எல்லாருக்காக நான் போயிருக்கேன். போய் கேட்டேன், என்ன பிரதர் இப்படி பேசுறீங்க, ஏன் கை நீட்டி பேசுறேன், அவ்வளோ சொல்ல என்ன ஏன் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க. அப்போவும் நான் அந்த மேஜரோட ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கேன் போலீஸில். அந்த போலீஸாக போகலாம், ஆனால் அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ண முடியல அந்த இடத்துல. எந்த வினோத் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது பார்க்கறதுக்கு சிரிப்பாக இருக்கும். ஆனால் போய் கேட்டப்போ அவரும் வந்து பேசினாரு, நானும் பேசினேன். அப்போது நான் எனக்கு 2 கையை பேக்கில் கட்டிக்கிட்டேன். சரி, நம்மளா போய் யாரையும் இது பண்ணக்கூடாது. அவர் தான் க்ளோஸாக வந்தார். நானும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் 2 பேரும் மச்சான் சாப்பிடலாமா சொல்லி, அது அந்த டாஸ்கில் நடக்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் தான். யாருமே கை வச்சிட முடியாது, கை வச்சாலும் இருக்க முடியாது அங்கே. புரியுது. ஏன்னா நானும் கமருதீனும் பிரவீன் ஒரு பிராங்க் பண்ணோம், அதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த வீடு ரொம்ப ட்ரையாக ஜாலியாக வாய் போயிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணுவோண்டா. அப்போ பிக் பாஸ் நாங்கள் பண்ணுவோம், பதட்டம் ஆகிட்டோம். பாஸ் ஒரு விஷயம் பண்ணிட்டோம், சரி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் அந்த 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 ப்ராங்கை நினச்சிருந்தா நாங்கள் அவ்வளோ அந்த ப்ராங்கை ஜாலியாக பண்ணோம். ஓகே அந்த ப்ராங்க் பண்ணால் அதுக்கு அடுத்த வாரம் தான் பிரவீன் வந்து வெளியே போனார். அது காரணம் அது கிடையாது. பட் என்ன பிரவீன் கிட்டயும் சில விஷயங்கள் சொன்னார். ஏன்னா அவரும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்திருக்காரு, உடைய வேண்டிய இடத்துல உடையலை. அவர் தன்னை எப்போ உடைக்கணும்னு நினைச்சாரோ அந்த நாள் தான் அவர் எலிமினேட் ஆனார். ரைட். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க 25 நாள் ஷோ உள்ள பார்த்துட்டு போறீங்க, அந்த 25 நாள் எப்படி இருந்துச்சுன்னா, மற்ற பிக் பாஸை தாண்டி இதுல வந்து என்னடா இது என்ன பிக் பாஸால 18+ ஷோவா, இவ்வளோ டபுள் மீனிங் வார்த்தைகள் பேசுறாங்க, ஆண்களும் பெண்களும் ஒன்னா இருக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து நிறைய பார்வதி கமருதீன் ஒன்னா இருப்பாங்க, துஷார் அரோரா ஒன்னா இருப்பாங்க. நீங்க உள்ள போயிட்ட பிறகும் இந்த விஷயங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் அதிகமா பிரச்சனை ஆகுறது எதனாலனா, அரோராவை இவங்களும் ஒன்னா பேசுறாங்களா, கமருதீன் நீ ஏன் பேசுற, உண்மையிலே உள்ள யாரா லவ் பண்றாங்களா, நீங்க கப்பலா உள்ள போய் வாழ்ந்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க பிரதர், நீங்க ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணிருப்பீங்களா, பி லவ்வா இருக்கட்டும் இல்ல லவ் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், வாட் எவர்,
இல்லை நான் இப்போ என்னன்னா நான் உள்ளே போகும்போது இதே மாதிரி அரோரா பார்த்துட்டு போகும்போது துஷார் போயிருக்கேன். கமருதீனை சொன்ன பார்த்து என்னன்னா துஷார் வெளியே போகிறது மெயின் காரணம் அரோரா தான். ஏன்னா நான் வெளியே இருந்து பார்க்கும்போது இவங்க ஆமா இது லவ் பண்ணக்கூடாதோ இது மாதிரி விஷயம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை ஆமா, ஃபேமிலி ஆமா. பார்க்குற விஷயம், அந்த கோடை தாண்டக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது அவங்க 2 பேரும் பேசி தான் இருந்திருக்காங்க ஆக்சுவலாக. கைப்பிடிச்சதாங்க பேசுவான். இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம், துஷாருக்கு ஒரு விஷயம் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னமோ இது அப்போ தான் அவன் ஸ்டார்ட் அப் ஆகிறான். அவன் ஆயிட்டான். அவன் ஆகிட்டோடனே நான் துஷார் எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவோம். துஷார் நான் சொல்லணும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைடா இப்போ விஷயம் வெளியே பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. தவறா சொல்லடா, நீ எதுக்கான வந்தேன்னு நோக்கம் இருக்குல்ல, அது உன்னை தட்டி உட்கார வச்சிரும். நீ வெல் அண்ட் குட், நீ இருந்துட்டு போகிற ரிலேஷன்ஷிப்பில் தப்பு இல்லை. ஆனால் வெளியே போய் கேரி ஆன் பண்ணிக்கோ. உள்ளே கேரி ஃபார்வர்ட் பண்ணி உங்க கேமையும் அவ கேமையும் இதோட அதால 1 to 1 2 and 4 கெடுத்துக்காதீங்க. சரி, அதுதான் விளைய விட்டு ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சா அவன் ஓகே ஆகிற டைம்ல வந்து ஸோ என்னோட மெயின் கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க எலிமெண்ட் ஆகி வரீங்கல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி போல தான். அத்தனை நாளா பார்வதியும் கமருதீன் தான் க்ளோஸா இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அரோரா கமருதீன் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. பார்வதி அதை பார்த்து ரொம்ப ஒரு அஜெக்டா இருக்காங்க. திரும்ப பார்த்தா இப்ப பார்வதி சப்போர்ட் பண்றாங்க. அவரு ஓப்பனா எல்லாரும் முன்னாடி வேற ஏதாச்சும் கொடுத்துருக்கியா, ஜெட்டி ஏதாச்சும் கொடுத்துருக்கியான்னு கேக்குறாரு. அப்போ ஒருத்தர் அவர் பேசுறது ரொம்ப தப்பு. கமருதீன் அந்த மாதிரி ஒரு டெலிகாஸ்ட் வெளியே வந்தப்பதான் பார்த்தப்ப எனக்கு ஒரு மாதிரி. ஆனா இன்னொரு பக்கம் என்னதான் சொல்றாங்க, ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு அவர்கிட்ட க்ளோஸா பேசியிருந்தா இவரு இந்த ஸ்பேஸ் கொடுத்தாதான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும்னு. அப்ப 2 பேர் மேலேயே தப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு பார்க்க ஒரு லவ்வா தோணுச்சு. பார்வதி கமருதீன் ஒரு லவ் இருக்கு அவங்களுக்குள்ள. இது கேட்டாலும் அவங்க சிரிச்சுப்பாங்க, ப்ளஷ் பண்ணிப்பாங்க. நான் சொன்னேன் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் கமருதீன் நீ வெளியே போய் வச்சுக்கூடா, தப்பு இல்லை. இங்கே இருந்தாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஆனால் அது கேமை உட்கார வச்சிடும். இல்லை அவள் கேமை ஒரு நாள் உட்கார வச்சிடும். அவளுக்கு பிரச்சனை நீ வந்து பேசுவ, உனக்கு பிரச்சனை வந்து பேசுவாடா. இது கேமை ஸ்பெயில் ஆகும். நீ நல்ல பிளேயராக இருந்து வெளியே போய் விளையாண்டு கண்டினியூ பண்ணிக்கோ. ரொம்ப சந்தோஷம். முதல் அச்சரை போடுறது நானாக தான் இருப்பேன். அந்த அளவுக்கு அதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவன் கேட்டுப்பான். அதுக்கப்புறம் அண்ணா இல்லைண்ணா எனக்கு என்னமோ தெரியலண்ணா, அவள் பேசக்கூடாது நினைப்பேன். அவள் வந்து சிரித்து பேசும்போது இல்லைடா அதெல்லாம் தான் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் ஒரு டைமில் அரோரா அவனு ரொம்ப க்ளோஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு. சரி, அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குமான்ற நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஆனால் சரி நான் பசு இப்போ என்ன சொல்கிறது, இப்போ சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கு ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஓகே, இருந்துச்சு. இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க லைட்டாக. இப்போ நான் வந்து அவங்ககிட்ட பேசும்போது நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னங்க சாண்ட்ரா பொசிவாக இருக்காங்களான்னு. அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. சாண்ட்ராக்கு பிரஜனை பற்றி நல்லா தெரியும். திவ்யாவுக்கு சாண்ட்ரா பற்றியும் தெரியும், பிரஜனை பற்றி தெரியும். அவன் அண்ணான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். வெளியே பார்க்குறவங்களுக்கு ஒருவேளை நான் பேசுறது பொசிவாக தோணுதான்னு. பொசிவாக தோணுது அவங்க நான் மட்டும் தான் உள்ளே போயிடணும், சாண்ட்ரா வந்திருக்குன்னு அவசியமே கிடையாது. ஐ எம் அன் ஆக்டர், அப்படி கிடையாது. இதே தான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அரோராவும் கமருதீனும் ரொம்ப நல்லா க்ளோஸாக அதாவது பார்வதி காது கேட்குற மாதிரி தான் பழகுறாங்க, கூப்பிட்றாங்க. அவன் எல்லா விஷயம் ஷேர் பண்ணுறான், அவ்வளோ க்ளோஸு. இது பார்வதிக்கு பார்க்கும்போது சின்ன பொசிவாக இருந்திருக்கு. அதை நானும் கவனிச்சிருக்கேன். அப்யூஸாக இருக்கும். ஏன்னா அவங்க லவ்வை சொல்லிக்கலை, லவ் பண்ணுறேன்னு சொல்லலை, அதை ரிஜிஸ்டரும் பண்ணல. ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள சின்ன சாஃப்ட்கான போய்ட்டுருக்கு. இது இவங்களுக்குள்ள பாட்டா பாடுறது, கலாய்க்கிறது, இப்படிலாம் ஜாலியாக போய்ட்டுருக்கு. அரோராவும் ஓப்பன் அப் ஆகி வந்தான். ஒன் ஃபைன் டே அரோராவுக்கும் கமருதீனுக்கும் ஒரு இஷ்யூ வரும்போது கமருதீன் பார்வதி கூட இருக்கான். ஆல்வேஸ் இருந்துட்டு இருப்பான், பேசுவான். ஆனால் அது ஏதோ ஒரு பாயிண்டில் ட்ரிகர் ஆகி தான் இவங்களுக்குள்ள ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 நாள் ஒரு விஷயம் அது எப்படி நீ சொல்லுவ. கமருதீனே பார்வதி கிட்ட அரோரா கிட்ட சொல்லிடுவான், துஷார் போகிறதுக்கு நீ தான் மெயின் காரணம் அப்படின்ற ஒரு விஷயம். அவன் ஏதோ கணிச்சிருக்கான், நமக்கு தெரியல. நம்ம எக்ஸிட் ஆனதான் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் அந்த வீடு ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த சண்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே 2 பேர் வீட்டில் ரொம்ப நல்லா பேசிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. என்னடா அப்படி இருந்தா நீ அப்படி பேசக்கூடாதா. அது அப்படி தான் அங்கே அந்த வீடு அப்படி தான். சண்டைகள் நடக்கும், சேருவாங்க, அது ஒரு டாஸ்க்காக சண்டை வரும், அப்படி சேருவாங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பார்வை இருக்கும். ஓகே இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒன்றா இருந்தால் என்ன, அவங்க ஹக் பண்ணிட்டா ஒரு கம்ஃபர்ட் தேவைப்படும். இந்த வாட்டி உண்மையாக சொல்லவா, கானா வினோத் ஒருத்தரை ஹக் பண்ணுறாரு, ரம்யா இது பண்ணும்போது அது ரொம்ப தப்பாக வெளில சொன்னாங்க. ரொம்ப ரீசெண்டாக விக்ரம் வியானா வந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் அது புரியவே இல்லை. எனக்கு அது எப்படி எடுத்துக்கலாம். நான் அது கண்ணுக்கு நேராக வந்து ஆக்சுவலாக வந்து அந்த விஷயம் நடக்கும்போது நான் அந்த விஷயம் நடக்கும்போது விக்ரம் பண்ணாத ஒரு விஷயம். ஆனால் விக்ரம் அது தப்பு சொல்ல முடியாதுங்க. இப்போ உண்மையிலே பசங்களுக்கு ஒரு விஷயம்னா கை கொடுப்போம், பேசுவோம். ஆனால் இங்கே ஹக்கிங் கல்ச்சர் ரொம்ப நார்மலாக இருக்குங்க. இப்போ நீங்களே கேட்டு சொன்னீங்க, அரோரா எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தா கமருதீன் பேசியிருப்பாரு. கமருதீன் பேச தப்பாக திறந்துருக்கு. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து அரோரா பக்கமும் ஒரு இருக்குன்னு, அது அவங்க கொடுத்த ஸ்பேஸ். அதனால தான் அவர் அந்த அளவு க்ளோஸாக பேசினாங்க. அதுவும் அது உடஞ்சி வந்துச்சு. ஒருவேளை அந்த சண்டை பீக்காக இருந்ததுன்னா பேசக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஹக்கிங் கல்ச்சர்ன்ற அது ஒரு தவறான ஒரு விஷயமா நான் சொல்ல முடியாது. ஸோ
எப்பவுமே ஒரு பொண்ணு ஒரு பிரச்சனை தனியாக விட்டுட்டு இருக்கும், அந்த பொண்ணுக்கிட்ட போய் நம்ம போய் கை கொடுத்து பேசலாம், கை கொடுக்காமையும் பேசலாம். அது ஒரு ஆள் கம்ஃபர்ட் ஜோன் தான். ஒரு ஹக்கிங்கில் வந்து அந்த பொண்ணு ரொம்பவும் டவுனாக இருந்த இடத்துல ஒரு எனர்ஜி ஒரு விஷயம் தான். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு விஷயமா. பார்க்குறவங்க என்றைக்குமே ஹக் பண்ணாத ஒருத்தர் சடனாக ஒரு ஹக் பண்ணும்போது அது பார்க்குறவங்க அதை தவறதான் தெரியும். ஆனால் அதை வச்சு அதெல்லாம் பிஆர் தான் ப்ரோ. இவங்களை அடிக்கிறது இவங்களை ஏற்றுறது, அவங்களை அடிக்கிறது இவங்க ஏற்றுறது ரொம்ப. யார் பயங்கரமா சூப்பரா பிஆர் செட் பண்ணிட்டு போயிருக்கா? எல்லாரும் தான் பண்றாங்க. யார்? நான் பிஆரோட போல. சரி, சாண்ட்ரா பிஆர் கிடையாது. சரி, நீங்க போல. சரி, சுபிஷாக்கு நீங்க PR பார்த்த வரைக்கும், வெளியில பார்த்த வரைக்கும் என்னடா இது, எங்களுக்கு சில பேரை தோணும் பார்க்கும்போது, என்ன எனக்கு தாறுமாறா பிஆர் பண்றது பயங்கரமா பிஆர் டீம் இருக்குன்னு எனக்கு வந்து வினோத தோணி இருக்கு. வினோத்? ஓகே, பிஆர் இருக்கு. சரி, வெளியே உள்ள நமக்கு எதுவுமே தெரியாது. சரி சரி சரி, நான் எகெயின்ஸ்ட் பிஆர், எகெயின்ஸ்ட் கன்ஃபார்ம் பிஆர். எவ்வளவு நாள் நீ பிஆர் பண்ணி தப்பிப்பீங்க? அப்ப உங்க கேம் எங்க போச்சு? ரைட். அப்ப ஒண்ணும் இல்லாத ஆல் பிக் பாஸ். பட் எனக்கு பெருசா வினோத் வச்சிருப்பாரோன்ற ஒரு ஐடியா எனக்கு இல்ல இருக்கு ப்ரோ. என்னதான் ஆமா, எனக்கு வந்து ஒரு விஷயமா வெளியே தெரிய வந்திருக்கு. எனக்கு யார் மேல ஒரு டவுட் இருந்துச்சுன்னா வெளியில பார்க்கும்போது வியானா மேல ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்கு. வியானா பிஆர் பண்ண வெளியே வச்சு திவ்யா பிஆர் ஸ்ட்ராங் பிஆர் வச்சிருக்காங்க. பயங்கரமான ஸ்ட்ராங் பிஆர். ஏன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் சாண்ட்ராக்கும் இவங்களுக்கு நடந்த ஃப்ரிக்ஷனை என்னையும் பயன்படுத்திட்டு பயங்கர பிஆர் அது மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அதை வச்சு நிறைய இதை மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அதை மட்டுமே டார்கெட் பண்ணா அது 2 நாள்ல உடஞ்சிச்சு. ஆக்சுவலா அது மக்களா பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் போன எவிக்ட் ஆகும்போது அவங்க கபோர்டில், ஏன்னா அவங்க கபோர்டில் இருக்க ட்ரெஸ் எடுத்து போட்டாங்க. நான் யோசிச்சேன், என்னடா என் ட்ரெஸ் ஏன்டா இவ போய் எடுக்கிறான்னு. ஏன்னா அது பக்கத்து போயது கபோர்டில். எனக்கு ஒன்றும் புரியல. திருப்பி நான் ரிவைண்ட் பண்ணி போடுறேன். ஓ, அவள் ட்ரெஸ் தான் எடுத்திருக்கா. ஓகே, அப்போ ஒரு ஆள் பெயினில் இருக்கும்போது அந்த பெயினை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நம்ம அப்போ இப்போ ட்ரெஸ் கேட்கணும் அவசியம் இல்லை. அங்கேயே அந்த ட்ரெஸ்ஸை கேட்டாங்கன்னு தெரியல. ஆனால் சாண்ட்ரா அப்போ ட்ரிகர் ஆனது எல்லாருக்குமே அவங்க மேலே தான் ஒரு கோவம் வந்துச்சு. என்ன இவங்க ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கலான்னு போன பொண்ணை விட்டு திட்டுறாங்க. அப்போ போய் சாண்ட்ரா ட்ரெஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் ஏன்னா அப்போ போய் அவளுக்கு ஸ்பேஸ் தேவைப்பட்டிருக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு. அந்த பிரச்சனையில் போய் பண்ணவே தேவையில்லை. ஓகே ஓகே. ஸோ யாரோ ஸ்பாட்லைட்டில் நானும் வரலாம், கொஞ்சம் ஆட் பண்ணலான்ற மாதிரி எனக்கு கமெண்ட் அடிக்கிறாங்க. எதுக்காக நீங்கள் போய் திவ்யா கிட்டும் நீங்கள் 2 பேரும் ஏன் பேச ஆரம்பிக்கிறீங்க? ஸோ பேசுறது என்னங்க, அவங்க சிஸ்டர் மாதிரிங்க, அதெல்லாம் ஓகே. என்ன நடந்திருக்கு ஒரு பெரிய மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தாங்க. அப்போது திவ்யா விட கம்பேரிட்டிவ் பண்ண நீங்களும் சாண்ட்ரா ஸ்பாட்லைட்டில் பெருசாக இருக்கிறவங்க, பிரதராக யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே, பிரதராக இருக்காங்க, எல்லாமே கரெக்டு, ஜென்யூனாக சாப்பிட்றோம்னா. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்க ட்ரெஸ் எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்ட ட்ரெஸ்ஸை திரும்பவும் அதே ட்ரெஸ் எடுத்து அவங்க ஏன் மடிச்சு வைக்கணும்? ஒரு ஆள் பெயின்ல இருக்காங்க, அந்த இடத்துல நம்ம வெளியே போன விஷயத்தை அவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க. சரி சரி, கத்துனது தப்பா தெரிஞ்சுக்கிறது, அவங்க ஹெல்ப் பண்ண தானே போனாங்க. அந்த சுச்சுவேஷன் ஏன் அதை பண்ணணுன்றது அது அங்க இருந்தா மட்டுமே தான் தெரியும். சரி, இன்ஃபேக்ட் சாண்ட்ரா நீங்க உள்ள போயிட்டு திரும்ப உள்ள ஹெல்மெட் ஆகும்போது வரீங்க, வந்த உடனே ஷிவாஸ் லைக் நீங்க வண்டியில வந்தது அப்படி அழுதாங்க. அழுது முடிச்சுட்டு சிவா அவங்க மயக்க அடிச்சு வந்தாங்க. வெளியில பார்க்கும்போது எல்லாரும் டிராமா மாதிரி இருந்துச்சு, பயங்கர டிராமா. சும்மா என்ன ஷூட்டிங் எல்லாம் போயிருக்க மாட்டாரா, வீட்டுல இருந்து போன உடனே பயங்கர டிராமா பண்றாரு. இது ஒண்ணு உங்க மேல வச்சு ஒரு பெரிய அலிகேஷன். உங்க மேல இல்ல, உங்க ஒய்ஃப் மேல டிராமா பண்றாங்க. இன்னொன்னு இன்ஃபேக்ட் சில நிறைய பிரபலமான ஒரு யூடியூப் சேனல் வந்து உங்களை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பேப்பர் விஷயமா, பேப்பர் ரவுடின்னு. நீங்க என்ன சொல்றீங்க? அது என்ன தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வரேன். நான் அந்த வார்த்தையே வெளியே கேட்குறேன், பேப்பர் ரவுடின்னு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேப்பர் ரவுடினா கிட்டத்தட்ட அட்டக்கத்தி மாதிரி சொல்லுவாங்கல்ல, பயங்கரமா ஆய் தாம் தூம்னு கத்துவாங்க. பட் சண்டன் வந்துட்டா அவங்களால பண்ண முடியாது. அதுதான் பேப்பர் ரவுடி. சண்டை போறது அவசியமும் கிடையாது வீட்டுல. அந்த வீட்டுல எல்லாருமே ஒரு விஷயம் கேட்கும் போது யாருக்கு இந்த பிரச்சனை முதல்ல போய் நிற்கிறது பிரஜின் மட்டும்தான். எங்க இருந்தாலும் போய் முதல்ல நிக்கிறது. அதுக்கு வந்து அப்படி நெஞ்சு நிமித்தி நிக்கிறதுனால அங்க கை வைக்க முடியாத அர்த்தம் கிடையாது. எதுக்காக கை வைக்கணும்? ஒரு சொசைட்டில நம்ம படிச்சிருக்கோம், வந்திருக்கோம், ஒரு பிரச்சனையை பேசிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ இதே பேப்பர் இந்த ரவுடின்னு வார்த்தை சொன்னது எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயத்த. அதுக்கப்புறம் இதே வார்த்தைகள் பயன்படுத்தினேன். இப்போ எல்லாம் சும்மா வந்து பேசுவோம், அப்படி வந்து பேசுவாங்க சொன்னதும் விக்ரம் ஒரு வார்த்தை தான். ஆனால் நான் அந்த வீட்டை விட்டு எலிமினேஷன் ஆகிம்போது முதல்ல அழுததும் கொஞ்சம் கட்டி பிடிச்சும் விக்ரம் தான். ஒருவேளை நான் அன்றைக்கி விக்ரம் கிட்ட பேசினேன், 2 வருஷம் நான் டோர் திறந்து வைக்கிறேன், நீங்கள் போய் வைப்பு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் எகெயின்ஸ்டாக ஆயிருந்தால், நான் டாஸ்கில் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணி சாண்ட்ரா எவிக்ட் ஆகும்னு நினச்ச இடத்துல நான் எவிக்ட் ஆனப்போ பெரிய அதிர்ச்சியில் ஏற்பட்டது விக்ரமுக்கு தான். ஓகே ஓகே ஓகே. இஃப் ஐ எம் ராங், அவர் வந்திருக்க மாட்டாரு. சரி ஓகே, சரி அதை விடுங்க. அதை தாண்டி முன்னாடி உங்க ஒய்ஃப் டிராமா பண்ணதா? ஆமா, அது என்னன்னா இந்த டிராமா இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஷூட்டிங் போனோம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா 20 வருஷமா கஷ்டப்பட்டு போராடி கல்யாணம் பண்ணி குழந்தை இது பண்ணி ஒரு வீடு வாங்கி எனக்காக இறங்கி வந்து ஃபேமிலி இல்லாமல் அவங்க அண்ணன் இறந்து போய் அவங்க அப்பா இறந்து போய் எல்லாமே டிசாஸ்டராக வந்து ஜீரோலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து என்ன புஷ் பண்ணி படம் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியே எவ்வளோ பேர் இந்த விஷயம் தெரியும் தெரியல. ஆனால் சரி, 2 பேர் ரொம்ப எனக்காக மட்டுமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது 2 விஷயம் தான். ஒன்று பணத்துக்காக வரணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, இல்லை கெரியருக்காக வரணும்.
பணமும் ஒரு 20% 80% எனக்காக மட்டும் கெரியரில் வந்து இன்றைக்கும் தனியாக வந்து பல பேர் எதிர்த்து அங்கே போராடிட்டு இருக்காங்க கேம். அதை பண்ணி தான் ஆகணும். ஆனால் நிறைய பேர் ட்ராமா கியூனா ட்ராமா தின்னா போகவே மாட்டேன்னு தெரிஞ்சவங்கள இங்கேருந்து பிச்சுக்கிட்டு தூக்கிட்டு போகிறாங்க அந்த இடத்துல இருந்து. போகும்போது வரமாட்டேன்றதான் கணக்காக அவங்களுக்கு தோணியிருப்பாங்க. ஆனால் அப்போவும் நான் தெளிவாக இருந்தேன், நான் வந்துடுவேன், அதை பார்த்தவங்களுக்கு நான் வந்துடுவேன், நீ வெயிட் பண்ணு. நான் போயிட்டு வந்தேன். இறங்கும்போது என்னை சுற்றி யாராவது ஒருத்தர் இருந்தாங்களா? ஒருத்தங்க இருந்திருக்க மாட்டான். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வரமாட்டேன். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் திரும்பி வருவேன். யாருமே அங்கே இல்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த கெமி வரணும்னு. அஃப்கோர்ஸ் அவங்க தப்பு சொல்ல மாட்டேன். 35 நாளாக கெமி கூட இருந்திருக்காங்க. அந்த ஒருவேளை 35 நாளுக்கு மேலே பிரஜன் கூட இருந்ததுன்னா கெமியை தூக்கி போட்டு பிரஜனுக்கு வந்து நின்றுருப்பாங்க. ஓகே ஓகே. அந்த வீடு அப்படி தான். இப்போ நான் எதிர்த்து வந்து நான் நின்றேன். அவங்க எப்பவுமே எக்ஸைட் ஆகிறத தாண்டி அழுதாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. லோ பிபி மாதிரி தான். எப்பவும் மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. சரி, நான் போகும்போது மயக்கம் போட்டு வந்துடலாம், நான் வந்ததுக்கு அப்புறம் ஏன் மயக்கம் போட்டு வரணும்? அவங்க அப்படி தான். அதுக்கப்புறம் உள்ளே போய் நிறைய பேர் ட்ரிப்ஸ் ஏற்றி கிட்டத்தட்ட 1/2 hour 40 minutes உள்ளே வந்திருக்காங்க. அப்போவும் சேது சார் கேட்டார், என்ன பிரச்சனை, எல்லாம் ஓகேவா சார்ன்றாங்க. ஓகே சார், இல்லை நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. எனக்கு தெரியும் அது யூஸ்வல் எதாவது நடக்கும்ன்றது. இது பப்ளிக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் பப்ளிக் என்ன நம்ம வெளில சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில், ஓகே இவங்க வெளியில உள்ள போகும்போதே பயங்கர விஜய் சேதுபதி அவரோட சப்போர்ட்ல தான் போறாங்க, அவரோட ஃப்ரெண்டுன்றதால உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் மற்றவங்க சொன்னா மட்டும் விஜய் சேதுபதி கார்னர் பண்ணி கேட்கிறாரு. பிரஜன் சாண்ட்ராக்கு ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் பாக்குறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்க்கல ப்ரோ. என்னன்னா சாண்ட்ராவை போனார் 2 வாரம் முன்னாடி சாண்ட்ரா திவ்யாவை ரோஸ் பண்ணார். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு விஷயத்துல. ஜெயிலில் என்னதான் இருக்கட்டாங்க, அப்போ பிக் பாஸ் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்க, நீங்கள் எப்படிங்க அவரை கிராண்டட் எடுத்துப்பீங்க? அது திவ்யா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பா ஃபீல் ஆச்சா? ஒரு சட்டையை கட்டும் போது, அந்த கோட் கட்டும் போது நீங்களும் ஒரு மாதிரி நின்னீங்க. இட் வாஸ் லைக் நேரடியா வார்த்தைகளால நீங்க பரிமாறிக்கல, பட் உங்க 2 பேரோட ஆட்டிடியூட் பாத்துக்கலாமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இல்லை, ஏன்னா கோட்டை அவுத்துட்டு அது தெரியல, அது அவர் மேனரிசமா இருந்துக்கலாம். நான் எப்பவுமே நீங்களும் முறைச்சிட்டு தான். நானும் முறைச்சு இருந்தேன். சரி, நான் லிட்டரலா பண்ணுவேன், நான் இன்டெரக்டா எனக்கு பண்ண தெரியாது, எனக்கு இப்படி குத்த தெரியாது, நான் இப்படியே குத்துவேன், எனக்கு தெரியாது அது ஆக்சுவலாக. நான் உட்காருமே இப்போ பிக் பாஸ்ல இப்படி தான் உட்காருவேன் சைடில். ஏன்னா அப்போ ஒரு வாட்டி கால் எடுக்கும் இல்லை பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதுவும் கம்ஃபர்ட் ஜோன் தான், கமல் சாரே சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னா, சரி என்னதான் மாமா மச்சானா இருந்தாலும் உள்ளே போகும்போது சொன்னார், இல்லைடா நான் என் கேமில் கரெக்டாக இருப்பேன். இல்லை சார், ஓகே சார், அந்த சாரை தவிர்த்து அந்த கான்வர்சேஷனில் நான் எதுவும் பேசிக்க மாட்டேன். வெளியே எக்ஸிட் ஆகும்போது நான் உடச்சி அவரே மச்சான் சொல்லும்போது தான் நான் பேசினேன் தவிர எங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய பவுண்டரி இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே தெரியாது. இவ்வளோ வருஷமும் நான் அதை காட்டிக்கவே இல்லை. அது அவசியம் இல்லை. நான் ஹெல்ப்புக்காக போய் நின்றதே கிடையாது, வாய்ப்புக்காக போய் நின்றதே கிடையாது. எங்கேயா பார்த்தா கேட்டு பாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி தான் பேசினாங்க. வெளியே எக்ஸிட் ஆகாமல் சொல்ல மச்சான் இல்லைடா நம்மளை பற்றி ஏதோ மீடியாவில் தான் பேசுகிறாங்க. என்னடா பேசுகிறாங்க? இல்லைடா நீ போ பேசுகிறாங்க. அப்படியா, நீ போய் உன் கருத்தை சொல்லு. ஸோ ஒருவேளை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா நான் தாங்க கப் அடிச்சிருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் ஹெல்மெட்ல இருந்தாச்சும் உங்களை காப்பாற்றிருக்கலாம். எதுக்கு அவசியம் இல்லையா? அது அவர் பண்ணணும் அவசியம் இல்லை. அவர் அன்னையிலேருந்து இன்னைக்கு ஜென்யூனாக தான் இருக்காரு. அவருக்கு என்ன தோணுதோ கரெக்டாக பேசுவார். யாராக இருந்தால் பாரபட்ச பக்கம் பிடிச்சி ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறது நீங்கள் பண்ணி நான் பண்ணுவேண்ணா இல்லை. ஸோ அவராக தான் இருந்திருக்காரு. அவர் என்கிட்ட அந்த ரெஸ்பெக்டை எதிர்பார்த்து மச்சான் ஒரு விஷயம் சொல்லலாம், அவர் என்னை எந்த அளவுக்கு வச்சிருப்பார் ஒரு இடத்துல. ஓகே, என் குழந்தையோட அவர் பர்த்டே குழந்தைய வச்சு நான் சொல்லி வச்சுருக்கேன். இது வரைக்கும் நான் அவர் வீட்டுக்கு போனது இல்லைங்க, அவர் ஒய்ஃபை பார்த்ததில்ல. நடு சென்டரில் ஒரு வெப்சீரிஸ் வரும், அவன் பையன் என்கிட்ட வந்து பேசினார், என்ன நான் நல்லா இருக்கலாம் அப்பா அடிக்கடி பேசுவார்னா. சரி, அதாவது 2 வருஷம் நான் பார்க்காம நானும் வைஃப் லவ் பண்ணோம். ஆனால் அந்த வைப் இருக்குல்ல, அந்த வைப் தான் எனக்கு விஜய் சேதுபதிக்கும். நம்ம ஜெயிச்சிருவோன்ற ஆசைப்படுற ஒரு நல்ல சோல், நல்ல ஹியூமன். ஆனால் அவர் தெரியாமல் என்ன மச்சான் கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு விஷயம் எழுதுறாங்க. அதெல்லாம் நான் மீடியாவுக்கு விஜய் சேதுபதியும் பிரஜன் சேர்த்து எழுதுனா படிப்பாங்கன்னு தெரியும். இல்லை விஜய் சேதுபதி பெரிய ஆக்டர், அவரை பற்றி எதுனா படிப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அவர் எங்கே எனக்கு பண்ணணும்? அப்படி பண்ணுதுன்னா அவர் பார்த்து நான் வெளியே இருந்துட்டு போக மாட்டேன். நீட். அண்ட் ஃபைனலி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனைவி வேற தனியாக உள்ளே விட்டுட்டு வந்துட்டீங்க, அது யாராக இருந்தாலும் ஒரு கஷ்டமாக இருக்கும்ல, சர்வை பண்ணுவாங்களா தனியாக? நீங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. நான் விட்டுட்டு வரல, நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு நீ போய் குழந்தைய பார்த்துக்க, நான் கேமை பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே நிறைய பேர் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு. சரி, இட்ஸ் அ கேம். நான் அன்ஃபேர் எவிக்ஷன் எல்லாம் நல்லா சொல்ல முடியாது, ஏன்னா இட்ஸ் அ கேம். நான் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், போகவே மாட்டேன்னு தெரியும். ஆனால் எல்லாருமே அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே சொன்னாங்க நான் போக மாட்டேன்னு. ஆனால் அப்போ எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு, எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்றது தான் விஷயம். ஸோ ஃபைனல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாருக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லை ஒரு நெருக்கத்தில் இருக்காங்க டைட்டில் வின்னருக்கு? இன்னும் ஒரு 40 நாள் 45 நாள் 35 டேஸ் இருக்குது. ஆனால் இப்போ சொல்கிறேன் ப்ரோ, என்னால் கணிக்கவே முடியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓரளவுக்கு அந்த டாப் 3லனா டாப் 5ல் சாண்ட்ரா இருப்பாங்க, பெரிய நம்பிக்கை இருக்குது. விக்ரம் இருப்பார், சாண்ட்ரா இருப்பாங்க, பார்வதி இருப்பாங்க, கானா வினோத் இருப்பாங்க, மேபி திவ்யா இருக்கலாம். ஓகே ஓகே இருக்கலாம்.
ஒரு இன்டர்வியூல சாண்ட்ராக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தீங்களே. அது சாண்ட்ராக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சொல்கிறேன்னே, இப்போ கூட நான் சொல்லலாம், சான்சஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒருவேளை நான் சொல்லிட்டா கூட, எப்பா அவர் விட்டு கொடுக்க மாட்டாருப்பா, அவர் இதே தான்ப்பா, இங்கேயும் கப்பல் கேம் ஆடுறேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் கேம் அவங்க நல்லா ஆடுவாங்க 100%. இது இப்போ என்னை விட நான் கூட சில இடத்துல சில பேரை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பேன். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹர்ட் பண்ண மாட்டேன். அவங்க சொல்கிற விதம் மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக அப்படி ஆயிடுப்பா, நீ பண்ணுற தப்பு, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டுருவாங்க. அது பல பேருக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது 100%ல் 60% வெளியே காமிச்சு 40% நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா உண்மை தெரியாது. ஓகே ஓகே ஓகே. MCR Pure Cotton Club, formals and casual shirts. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. This festive season, travel the world with Grand Royal Tours.